இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் புனித போனிபாஸ் ஆயரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். நண்பர்களே, நாம் வாழ்கிற இந்த நாட்கள் எச்சரிப்பின் நாட்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே குடுகுடுவென்று ஓடுகிறோம். வீட்டுக்காரியம், வேலை காரியம் என்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதற்கு மத்தியில் நாம் இயேசுவை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. இன்றைய வசனம் கூறுகிறதல்லவா, உங்களை கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில், அதாவது நீங்கள் யாரும் உதவி செய்யாமல் பரிதவித்துக் கொண்டிருந்த வருஷங்களில் உங்களை நடத்தினார், உங்களை உயர்த்தி வைத்தார் அல்லவா. அந்த நாட்களை, கர்த்தர் உங்களுக்கு உதவிய நாட்களை, அவர் காட்டிய வழியை கொண்டு நீங்கள் முன்னேறிய நாட்களை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாதாம். நினைவில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டுமாம். நான் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் எந்த நிலையில் இருந்தேன், எதற்காக எல்லாம் ஆசைப்பட்டு ஏங்கிக் கொண்டு இருந்தேன், இன்று எந்த நிலையில் இருக்கிறேன், நான் ஆசைப்பட்ட அனைத்தையும் என் கையில் ஆண்டவர் இன்று அழகாய் கொடுத்திருக்கிறாரே. அவர் காட்டிய வழியில் நடந்ததால் தானே இவையெல்லாம் நடந்தது. இன்று நான் தவறி வேறு வழியில் செல்ல எத்தனிக்கலாமா என்று ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் தவறே செய்ய மாட்டீர்கள். உங்களை பரிசுத்தத்தை விட்டு விலகி போக பண்ணுகிற அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம், வரும், சுற்றி நிறைய நடக்கலாம், நடக்கும். விவிலியத்தில் கூட திருவெளிப்பாடு 2:20 கூறுகிறது, எசபேல் என்னும் ஒரு கெட்ட பெண்மணியை பற்றி. எசபேல் என்னும் பெண் உன்னை சுற்றி இருக்கிறாள் என்று வசனம் கூறுகிறது. ஆகவே அதுபோன்ற பல எசபேல்கள் பெண் உருவத்திலும் சரி, ஆண் உருவத்திலும் சரி உங்களை சுற்றி இருப்பார்கள். உங்களை சீர்கெடுக்க எத்தனிப்பார்கள். ஆனால் நாம் அதற்கு வழி கொடுக்கவே கூடாது. நாமும் ஒரு பொல்லாத உலகத்திற்குள்தான் இருக்கிறோம். அநேக இடரல்கள் வருகிறது. சில நேரங்களில் நாம் தவறுகிறோம், பாவம் செய்கிறோம். ஆனால் கவனமாய் இயேசுவை கருத்தில் கொண்டு மனம் மாற வேண்டும். எந்த ஒரு பொல்லாப்பிலும் ஈடுபடாமல் பரிசுத்தத்தை, கற்பை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் நம் ஆன்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, இன்று உங்களையே நீங்கள் சில நொடி டைம் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படியா இருக்கிறது, உங்கள் போனில் என்னென்ன இருக்கின்றது என்று சிந்தித்து பாருங்கள். யாரையாவது மனநோகப்படுத்தி இருந்தால், மரியாதை இல்லாமல் பேசி இருந்தால், மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேளுங்கள், அவர்களிடமும் மன்னிப்பு கேளுங்கள். நாம் குறைந்தே போக மாட்டோம். பொறுமையை இழந்த நேரங்களுக்காக, கட்டுப்பாடு இல்லாமல் நடந்த சமயங்களுக்காக மனம் வருந்துங்கள். எப்போதுமே அடுத்தவரை குற்றம் சாட்டும் முன் இது ஏன் நடந்தது, ஏன் தவறாக போனது, எங்கிருந்து ஆரம்பித்தது, என்னை நான் எப்படி விவேகத்துடன் மாற்றிக்கொண்டால் இதே போன்ற தவறுகள், சண்டைகள், பிரிவுகள் என் வாழ்க்கையில் ஃபியூச்சரில் நடக்காமல் எப்படி நான் தவிர்க்கலாம் என்று யோசியுங்கள். ஜெபத்தில் சகலத்தையும் வைத்து, ஆண்டவரே, சாலமோனுக்கு தந்த ஞானத்தை போல அடியேனுக்கும் தாரும் என்று மன்றாடுங்கள். உங்கள் வேண்டுதலுக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். பொல்லாதவர்கள் மத்தியில், கெட்ட மனிதர்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்தாலும் வேலை செய்தாலும் உங்களை ஆண்டவர் கரை திரை இல்லாமல் காத்துக்கொள்வார், வழிகாட்டுவார். இயேசுவே, யாரும் எங்களை வஞ்சித்து விடாதபடி எங்களை காப்பாற்றும் என்று அனுதினமும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் ஜெபியுங்கள். எங்கள் ஆவி, ஆத்துமா, உடலை காத்துக்கொள்ள கிருபை தாரும் இயேசுவே என்று அனுதினமும் மன்றாடுங்கள், கேளுங்கள். இயேசு அழகாய் நடத்துவார். ஜெபிக்கலாமா?
இயேசுவே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் இதுநாள் வரை எங்களை நடத்தி வந்த பாதைகளை மறவாமல் நினைக்கிறோம் தகப்பனே. இனியும் உமது துணையோடே இந்த உலகில் நாங்கள் பொல்லாதவர்கள் மத்தியில் தூய்மையாக வாழ கிருபை தாரும். எச்சரிக்கையாய் நாங்கள் வாழ்ந்து நீர் காட்டிய வழிகளை நினைவில் கொண்டு வாழ்வில் முன்னேறி செல்ல அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.